நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன காரியம் பண்றீங்க நீங்க? யார கேட்டு குழந்தைக்கு நீங்க பால் ஊட்டுறீங்க? பசிக்கிற குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு யார கேட்கணும் நாங்க? அப்படி கண்டவங்க கிட்ட பால் குடிக்கிற குழந்தை இல்ல இது. இது மகாராஜாவோட குழந்தை. என்ன அநியாயமா இருக்கு இது? நான் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்தெடுத்த குழந்தை, அது எப்படி மகாராஜாவோட குழந்தையாகும்? கடந்த 2-3 நாட்களா எங்க குழந்தையை காணோம்னு சொல்லி நாங்க பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கோம். தேவியோட அனுகிரகத்தால நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த குழந்தை எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, உங்ககிட்ட சண்டை போட வேணாம்னு சொல்லி தான் நாங்க சாத்விகமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா உங்க குழந்தைன்னு சொல்லுவீங்க? நான் பெத்த குழந்தை எதுன்னு எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? நீங்க யார் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? உதயசுரன் தேச மகாராஜாவோட குழந்தைய. இந்த குழந்தைய அபகரிக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. இதுக்குண்டான தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும். என்ன இங்க பிரச்சனை? இந்த கொடுமையை கேட்டீங்களா? என்னோட குழந்தைய இந்த பெரியவர் அவரோட குழந்தைன்னு சொல்றாரு. இல்ல, சத்தியமா சொல்றேன், அப்படி இல்ல. உதயசுரன் தேசத்து மகாராஜாவோட குழந்தை இது. என்ன நம்புங்க. மகாராஜாவோட குழந்தை உங்ககிட்ட எப்படி வந்தது? தீர்த்த யாத்திரைக்கு வந்திருக்கிற மகாராஜாக்கும் அவர் மனைவிக்கு நான் துணையா வந்திருக்கேன். குழந்தைய எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க 2 பேரும் கோவில்ல நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்றத நம்பாதீங்க, பொய் சொல்றாரு. எங்க குழந்தைய கொடுங்க. தள்ளுங்க. நாங்க செத்தாலும் எங்க குழந்தைய அவர்கிட்ட கொடுக்க மாட்டோம். வா, குழந்தைய எடுத்துட்டு போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இந்த பக்கம் வரீங்களா? அது அவங்களோட குழந்தை. ஐயோ, இந்த குழந்தைய பெத்தவங்க வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாருதான் இந்த குழந்தையோட அப்பா அம்மா? கோயில்ல இருக்காங்க. நான் இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போங்க. நான் வர வரைக்கும் இவங்களை போக விடாதீங்க. தேவி, அம்மா தேவி, ஏம்மா இவங்களை இப்படி சோதிக்கிற? அங்க பிரதட்சணம் முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்னா அது முடிகிற காரியம் இல்லை. தேவி, அம்மா. குழந்தையோட அப்பா அம்மா கோயில்ல நேர்த்திக்கடன் செலுத்துறதா தானே அந்த பெரியவர் சொன்னாரு. அப்புறம் ஏன் போன கிழமை இன்னும் திரும்பி வரல? அதுக்கு கோயில் ஒண்ணும் அவ்வளவு தூரத்துல இல்லையே. குழந்தையோட அப்பா அம்மா இங்க இருக்கும்போது அவர் யார போய் கூட்டிட்டு வர போயிருக்காரு? இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த கிழமை நாராயணோட குழந்தைய கடத்திட்டு போக வந்திருக்காரு. அவரு யாரையும் கூட்டிட்டு வர போறது இல்ல. கையும் குளமா பிடிச்சிரோட பயந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. எனக்கு தெரியும், திருடனுங்க எப்பவும் அந்த மாதிரிதான் பண்ணுவானுங்க. அந்த ஆளு கோயிலுக்குள்ள பூந்து வடக்கு வாசல் வழியா தப்பிச்சு போயிருப்பாரு. அவரை விடக்கூடாது, இல்லன்னா குழந்தைகளை அடிக்கடி இப்படி கடத்திட்டு போவாரு. அதெல்லாம் நாம பாத்துக்கலாம். இவங்க 2 பேருக்கு அவங்க குழந்தை கிடைச்ச விஷயத்த நம்ம தேசத்து ராஜா கிட்ட போய் சொல்லலாம். அதான் சரியான முறை. விஷயம் தெரிய வரும்போது இந்த நாட்டோட மகாராஜாவே அந்த துரோகியை பிடிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணுவாரு. ஐயா, அப்படின்னா இவங்கள மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போங்க. சரி, மகாராஜா கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். நீங்கெல்லாம் எதுவும் பதில் பேசாம சும்மா இருந்தாலே போதும். வாங்க. அந்த கிழவை அந்த கோயில்ல இருந்தானா இன்னையோட அவன் கதையை முடிச்சிட்டு தான் நாம திரும்பி வரணும். அவனை நாம சும்மா விடக்கூடாது. வாங்க.
குழந்தை தூங்கிட்டாரா? சரி நீங்க போங்க, குழந்தை தனியா இருப்பல்ல, நாங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். வா, உள்ள போய் தரிசனம் பண்ணலாம். அம்மா தேவி, குழந்தைகளை கடத்துறதா உன்னுடைய வேலையா? பார்த்தா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல, சாமியார் மாதிரில வேஷம் போட்டுருக்கான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பேசாதையா, பச்சை குழந்தைன்னு பார்க்காம அதை அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறியே, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதியா? என் கையில் இருந்த குழந்தையோட அப்பா அம்மா இன்னும் கோயில்ல தான் இருக்காங்க. இப்ப உடனே வந்துருவாங்க. உண்மை என்னன்னு அவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சதெல்லாம் போதும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. ஐயோ, இல்லவே இல்ல. குழந்தையோட அப்பா அம்மாவை பார்த்து நான் விஷயத்த சொல்லலாம் தான் வந்தேன். எங்க அந்த குழந்தையோட அப்பா அம்மா? அப்படி உண்மையிலேயே ஒரு அப்பா அம்மா இருந்தா தானே இந்த விஷயத்த சொல்றதுக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. பொறுக்கவே முடியாது. இனிமே இந்த மாதிரி துரோகத்தை நீ செய்யவே கூடாது. இனிமே நம்ம போக போற கோயில்கள்லயும் இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான வேண்டுதல்கள் செய்யணும். எந்த வேண்டுதலையும் விடக்கூடாது. வேண்டுதலும் பிரார்த்தனையும் நாம மனப்பூர்வமா செய்யறது மூலமா தான் நம்ம தீர்த்த யாத்திரை பூர்த்தியாகும். அப்படி பண்றதால தேவி மகமாயி நிறைஞ்ச மனசோட எல்லா சௌபாகியத்தையும் அவளுக்கு வாரி வழங்குவா. காத்திருந்து பெரியவரு பொறுமை இழந்திருப்பாரு. வா, சீக்கிரமா போலாம். குழந்தைய தூக்கிட்டு பெரியவர் எங்க போயிருப்பாரு? எங்க போயிருப்பாரு? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. பெரியவரே, பெரியவரே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எழுந்திருங்க. என்னாச்சு? பெரியவரே, என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? என் குழந்தை எங்க? சொல்லுங்க பெரியவரே, குழந்தை எங்க? குழந்தைய அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தை யாரு கொண்டு போனது? குழந்தைய இந்த தேசத்து ராஜா கிட்ட தான் கொண்டு போய். இந்த தேசத்து ராஜா முன்னாடி? கூடிய சீக்கிரம் நீங்க அங்க போய் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்லி குழந்தைய வாங்கிக்கிட்டு வந்துருங்க. சீக்கிரமா வாங்க. அது இவர் இங்க தனியா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க சீக்கிரம் போங்க.
வாங்க வாங்க, தைரியமா வாங்க வாங்க. இது மகாதேவபுர தேசத்தோட நீதி நேர்மை நியாயத்தை காப்பாத்துற மகாராஜா வாழ்ந்துகிட்டு இருக்கிற புண்ணியமான அரண்மனை தான் இது. நீங்க ஏழையா இருக்கிறதுனால நியாயம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. இங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். மகாராஜாவை பார்த்து உங்க குறைகளை எடுத்து சொல்லுங்க. எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாதிரி நியாயம் வழங்குவாரு. நீங்க தைரியமா வாங்க. மகாராஜா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையா பேசணும். இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த மரியாதை எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. மகாராஜா வந்தா அவருக்கு மட்டும் நீங்க வணக்கம் பண்ணா போதும். வணக்கம் மகாராஜா. இதான் நான் சொன்ன அந்த 7 விவசாயிங்க மகாராஜாவை பார்த்து நேர்ல பேசணும்னு சொன்னாங்க. அதான் இங்க கூட்டு வந்திருக்கேன். இவங்க குழந்தையத்தான் ஒரு பெரியவர் கடத்திட்டு போனதா நீங்க என்கிட்ட வந்து சொன்னீங்களா? ஆமா, அப்ப காணாம போன குழந்தை தான் இப்ப இவங்க கையில வச்சிருக்காங்க. காணாம போனதா சொன்ன இந்த குழந்தை இவங்களுக்கு எப்படி திரும்ப கிடைச்சது? அது ஒரு பெரிய கதை மகாராஜா, சொல்றேன். இதுதான் மகாராஜா நடந்த சம்பவம். நீங்க சொன்ன மாதிரி உதேஸ்வரன் தேசத்து ராஜாவும் அவரோட குடும்பத்தாரும் தீர்த்த யாத்திரைக்காக இந்த தேசத்துக்கு வந்தது என்னமோ உண்மைதான். அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறதும் உண்மைதான். அவங்களுக்கு துணையா கூட ஒரு பெரியவர் வந்திருக்காருங்கிறதும் எனக்கு தெரியும். தமயந்தி, தமயந்தி, நீ தயானந்தன் ராஜாவுடைய குழந்தைய ஒரு தடவை பாத்திருக்கல? ஆமா, பாத்திருக்கேன். அந்த குழந்தைய மகாராணி கையில கொடுங்க. அந்த குழந்தை தானே இந்த குழந்தை? எனக்கு அப்படித்தான் தோணுது. இது அந்த குழந்தையே தான் மகாராஜா. நீ அழாத தங்கச்சி, இத விதின்னு சொல்லி மனசை தேத்திக்கிற தவிர வேற வழி இல்ல. உங்களை காப்பாற்ற வேண்டிய நம்ம மகாராஜா இப்ப உங்களை கைவிட்டுட்டாரு. இதுக்கு மேல என்ன உண்மையை சொல்லி நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறது மகாராஜா? எங்கிருந்து ஒரு மகாராஜா வந்த உடனே உங்களுக்கு கீழே இருக்கிற குடிமக்களான நாங்க பொய் சொல்றோம் நினைக்கிறீங்களா மகாராஜா? தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. இனிமே நான் என்ன சொல்றதுன்னே தெரியல தங்கச்சி. மகாராஜா சொல்றது நம்புறது எல்லாமே உண்மையாவே இருக்கட்டும். நீங்க அதை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு வேற வழியே இல்ல. ஏழைகளுக்கு உதவி பண்ணியே பழக்கப்பட்ட நானும் இதுக்கான தண்டனைய தாராளமா அனுபவிச்சுக்கிறேன். மகாராஜா, நம்ம தேச மக்கள் செய்யறது அநியாயமா இருந்தாலும் அத ஆராய்ஞ்சு விசாரிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அப்பதானே நம்ம குடிமக்களுக்கு நியாயம் கிடைக்கும். இந்த தேசத்தை ஆள்ற மகாராஜா இன்னொரு ராஜாவுக்காக அநீதி செஞ்சாருங்கிற பழி உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். மகாராஜா, மகாராஜா, எங்களோட குழந்தை யாரும் அபகரிச்சு இங்க கொண்டு வந்துட்டாங்க. சொல்றது உண்மை மகாராஜா. ஐயோ, என் குழந்தை எப்படி உங்களோட குழந்தை ஆகும்? மகாராணி, உங்க குழந்தைக்கும் மத்த குழந்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா? சொல்லுங்க.
மத்தவங்களோட குழந்தையா? என் குழந்தைய திருடிட்டு வந்துட்டு தேவையில்லாம பேசுறீங்களா? நீங்க பெத்த குழந்தை இறந்து போயிடுச்சுல்ல? குழந்தையோட மரணத்துக்கு பிறகு உங்களுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்து தான் இன்னொரு குழந்தையோட ரூபத்துல ஆத்தோட அடிச்சுக்கிட்டு வந்து உங்க மனைவியோட கையில கிடைச்சதுதான் அந்த குழந்தை. தயானந்த மகாராஜா, பெரியவர் கையில இருந்தாலும் பூசாரி கையில இருந்தாலும் பெத்த அம்மாவுக்கு தெரியாதான் தான் பெத்த குழந்தை எதுங்கிறது. சூலபாணி. ஆமா, நான் சூலபாணி தான். சத்தியத்தை காப்பாத்த அவதாரம் எடுத்த கடவுள் மாதிரி பெரியவரை வச்சு குழந்தைய கடத்த நீங்க போட்ட திட்டத்தை தெரிஞ்சு சரியான நேரத்துல நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கேன். சூலபாணி, யாருக்காக நீங்க புத்திசாலித்தனமா இந்த மாதிரி வாதாடிக்கிட்டு இருக்கீங்க? புத்திசாலித்தனமா? உன்னிமாயா மகாராணிக்கு கௌரிங்கிற பேர்ல ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. சூலபாணி, அந்த துரோகி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? என் குழந்தை இறந்து போயிட்டாளா? இறந்து போயிட்டா. உதயசுரம் தேசத்து மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. எந்த தேசத்துல எது நடந்தாலும் உடனே தெரிஞ்சுக்கிற இந்த சூலபாணி தெரிஞ்சுக்கிட்ட உண்மையே இதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயானந்த மகாராஜா, இது நாட்டை ஆள்றவங்களுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பாச போராட்டம். 2 பேரையும் தீர விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சு தீர்ப்பு சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா தான் குழந்தை யாருக்கு சொந்தங்கிறத மகாராஜாங்கிற முறையில நான் தீர்ப்பு சொல்ல முடியும். அதுக்கு பொறுமையா தான் இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி தயானந்த மகாராஜாவும் உன்னி மாயாவும் குழந்தையோட இங்க அரண்மனையில தங்கணும். சூலபாணியும் அவர் கூட வந்தவங்களும் அரண்மனைக்கு பின்புறம் தங்கணும். மகாராஜா என்ன செய்ய போறாரோ? குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்க. தப்பு செஞ்சவங்கள உண்மையை வரவழைக்கிறதுக்காக சவுக்கால் அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்மையும் அடிப்பாங்களா? நாம செஞ்ச தப்புக்கு அடிக்காமலா இருப்பாங்க? ஐயோ கடவுளே, இப்படிப்பட்ட காரியம் முதல்ல தெரிஞ்சிருந்தா நம்ம வராம இருந்திருக்கலாம்ல. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் வந்தோம். இனிமே நம்ம ஒத்துக்கிட்ட விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு நாம யோசிச்சா மட்டும் போதும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நிறைய பணம் தரேன்னு தானே சூலபாணி ஐயா சொன்னாரு. அவர் சொன்னது என்னவோ சரிதான். ஆனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னதை மறந்துடுவாரோ? அவர் என்கிட்ட வேலை வாங்கினார்னா அதுக்கான கூலியும் நான் வாங்கிடுவேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏமாறாம இருந்தா அதுவே போதும்.